السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய உள்ளத்தை சீராக்குவது எவ்வளவு முக்கியமானது என்ற தலைப்பில் நாம் 4 நாட்கள் பேசியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தலைப்பினுடைய 5வது பாகமாக இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் சில செய்திகளை சொல்லவிருக்கிறோம். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களிலே ஒருவரான முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபினுடைய கையை ரசூலுல்லாஹ், அந்த சஹாபினுடைய கரத்தை நாயகம் ஒரு முறை பிடித்தார்கள். முஆத் இப்னு ஜபலுடைய கையை பிடித்து நாயகம் சொன்னார்கள், யா முஆத், முஆத் அவர்களே, நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் நிச்சயமாக உன்னை பிரியப்படுகிறேன். நண்பர்களே, ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தராங்க, யாரையாவது பிரியப்பட்டா பிரியத்தை மனசுல வைக்க கூடாது, வாயால சொல்லணும். பிரியத்தை சொல்லாம எப்படி பிரிய வரும்? ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லட்டும், நான் உன்னை பிரியப்படுகிறேன் என்று. மனைவி கணவனை பார்த்து 10 முறை சொல்லட்டும், நான் உன்னை பிரியப்படுகிறேன் என்று. பிரியம் வருகிறதா இல்லையா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் நண்பர்களே. ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க, பிரியப்பட்ட பிரியத்தை சொல்லு. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லாங்க பாருங்க. ஒரு பேச்சோடு பேச்சா 10ஓடு 11 சாதாரணமா உன்னை பிரியப்படுற அப்படி சொல்லல. அல்லாஹ் மேல சத்தியமா, நிச்சயமா, கண்டிப்பா நான் உங்களை பிரியப்படுறேன் சொல்லிட்டு சொன்னாங்க, முஆதே ஊசிக்க, நான் உனக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன். ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அழகா கற்றுக்கிறார். ஒரு ஆள்கிட்ட ஒரு அறிவுரை சொல்ல போறோம், எடுத்த எடுப்புல சொன்னா நம்ம மேல அந்த ஆளுக்கு வருத்தம் வரும். இந்த ஆள் நம்மளுக்கு குறை சொல்றாரு, இந்த ஆள் நமக்கு பிடிக்காத ஆள் போல தெரியுது, அதான் வேண்டாத விஷயமா சொல்றாரு, அவர் என்னமோ சுத்தம் மாதிரி, நாம என்னமோ தப்பான ஆள் மாதிரி பேசுறாரு. இந்த நினைப்பெல்லாம் வராம இருக்கணுமா? ஏப்பா உன்னை பிரியப்படுறப்பா, பிரியப்பட்டு பேசுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா இந்த கெட்ட என்ன வராது. அழகா கட்டுதான் சொல்லிட்டு சொன்னாங்க, யா முஆத், முஆதே, நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன். லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், எந்த பரதான தொழுகைக்கு பின்னாலும் தக்கூலு, இவ்வாறு துவா கேட்பதை நீ விட்டு விடாதே. ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலும் இப்போது நான் உனக்கு கற்றுத்தர போகிற, சொல்லித்தர போகிற இந்த துவாவை கேட்பதை விட்டு விடாதே. எல்லா தொழுகைக்கு பின்னாலையும் இந்த துவாவை கேளு. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, அல்லாஹ்வே நீ எனக்கு உதவி செய். உன்னை திக்ர செய்வதற்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும், உதவி செய். உனக்கு நன்றி செலுத்துவதற்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும், உதவி செய். உன்னை அழகிய முறையிலே வணங்குவதற்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும், உதவி செய். கற்றுக் கொடுத்தது ரசூலுல்லாஹ். யாருக்கு? தன்னுடைய சஹாபிக்கு. இங்க புரியணும், ரசூலுல்லாஹ் கூடயே இருந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த நபியினுடைய தோழர்களுக்கு கூட அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் திக்ரு கிடைக்காது. நீங்க நபியின் சஹாபியாகவே இருந்தாலும் கூட, ஒரு ஆன்மீகவாதிக்கும் ஒரு ஷேகுக்கும் ஒரு குருநாதருக்கும் நீங்கள் சீடராகவே இருந்தாலும் கூட, ஒரு உஸ்தாதுக்கு நீங்கள் மாணவராகவே இருந்தாலும் கூட,
நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம உதவி இல்லாம உம்மால திக்ரு செய்ய முடியாது, சுக்ரு செய்ய முடியாது, இபாதத்து செய்ய முடியாது. இந்த துஆவை முஆதே எப்போதுமே நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு பரவான குறைக்கு பின்னாலும் என்று சொன்னார்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, கல்வி என்பது ரொம்ப ரொம்ப மோசமானது. அது யார் யாரை எப்போது கெடுக்கும், எந்தெந்த குணங்களால் கெடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ரூஹுல் பயான் என்ற கிதாபில் இந்த சம்பவம் வருது. ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ், ஃபுதைல் இப்னு ஐயாத் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய இறைநேசர், கொள்ளையராக வாழ்ந்தவர். அல்லாஹ்வின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவராக மாறினார். திருடனாக வாழ்ந்தவர். சுப்ஹானல்லாஹ், உலகத்தையே திருத்தக்கூடிய உடம்போட்ட தங்கமாக மாறினார். ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ். குர்ஆனுடைய ஒரு ஆயத்து அவர் காதிலே விழுந்தது. அந்த ஆயத்து விழுந்த நேரத்திலே அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்த நண்பர்களே. அந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தன்னுடைய சீடர்களாக பெற்றவர். அந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய ஒரு மாணவர், ஒரு சீடர் மரணப்படுக்கையில கிடக்கிறார். மரணப்படுக்கையில கிடக்கிற தன்னுடைய மாணவரை பார்ப்பதற்காக அல்லாமா ஃபுதைல் வந்தார். மாணவர் மரணப்படுக்கையில கிடக்கிறார். நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். பொதுவாக ஹதீஸ் என்ன கேட்டா, யாராவது சக்கராத்துல இருந்தாங்கன்னு சொன்னா சக்கராத்துல மரணப்படுக்கையில கிடக்கக்கூடிய ஆட்களுடைய தலைக்கு பக்கத்துல, தலைமாட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு யாசின் சூரா ஓதன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னா மரணப்படுக்கையில கிடக்கக்கூடிய ஆட்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து யாசின் ஓதுனா அவங்களுக்கு வேதனை குறையும், லேசான முறையில உயிர் பிரியும். அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ் மரணப்படுக்கையில கடந்து தன்னுடைய மாணவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அவங்க யாசின் சூராவை ஓத ஆரம்பித்தார். ஓத துவங்கிய போது எவ்வளவு பெரிய பாக்கியம்! யாசின் ஓதுறது யாரோ ஒரு ஆள் ஓதல, யாசீனையே வாழ்க்கையாக கொண்டவர் ஓதுகிறார். யாசீனை ஓதுபவர் ஓதவில்லை, யாசீனை வாழ்பவர் ஓதுகிறார். பெரிய மகான் ஒரு மகான் வந்து நம்ம சக்கராத்துல வந்து பக்கத்துல உட்கார்ந்து யாசின் ஓதுறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்கி தருவானாங்க. ஒரு மகத்தான பாக்கியம் அந்த மாணவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாணவர் என்ன செய்யணும், கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். யாசின் அவர் ஓத ஆரம்பித்த உடனே ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ் யாசினை ஓத ஆரம்பித்த உடனே மாணவர் சொன்னாரா, யா உஸ்தாத் ஹஸ்ரத் லா தக்ரஹு ஆதிஹி, யாசின்னா ஓதாதிக்கு எனக்கு பிடிக்கல. லா தக்ரஹு ஆதிஹி, யாசின் ஓதாதீங்க எனக்கு பிடிக்கல, ஓத வேண்டாம். எவ்வளவு பெரிய கொடுப்பாரு! உடனே அமைதியாயிட்டாங்க உஸ்தாத். சரி, யாசின்னா ஓத விட மாட்டேங்காரு, கலிமா சொல்லி கொடுப்பேன் முடிவு பண்ணி சும்ம லக்கனஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அவங்க பக்கத்துல உட்கார்ந்து உஸ்தாது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதாவது அந்த மாணவர் அமைதியா இருந்தாரனா இல்லை. அவர் சொன்னாரு, இல்ல அகூலுஹா, நான் இந்த கலிமாவையும் நான் சொல்ல மாட்டேன். மாணவர் சொல்லுங்க, நான் இந்த கலிமாவை சொல்ல மாட்டேன். அல்லாஹ் பாதுகாப்பான. நண்பர்களே, வாழ்க்கையில மனசை எப்ப ஜெயிப்பான் தெரியுமா? நீ வாழும்போது ஜெயித்தவன் அல்ல, போகும்போது தான் ஜெயித்தவன். நீ வாழும்போது ஜெயிக்கிறாயே, இது ஜெயம் அல்ல. வாழும்போது வெற்றி பெறுகிறாயே, இது வெற்றி அல்ல. வாழும்போது சாதிக்கிறாயே, இது சாதனை அல்ல. இறுதி வெற்றி, இறுதி சாதனை மௌத்துடைய நேரத்தில் தான். எனவே எப்பொழுதுமே நாம ஜெயிக்கிட்டேன்னு சொல்லி கண்ணை மூடும் வரையிலும் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துவிடக் கூடாது. அவர் சொல்லிட்டாரு, நான் இந்த கலிமாவை சொல்ல மாட்டேன். அதை மட்டும் அந்த மாணவர் சொன்னாரு, லிஅன்னி பரீஉம் மின்ஹா, நான் பாதுகாக்கணும், இந்த கலிமாவை விட்டு நான் விலகிவிட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். கலிமாவை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு, கலிமாவுக்கு விலகி என்ன சொல்லிட்டாரு, ஈமான் குளோஸ் ஆயிட்டு, எனக்கு ஈமான் போயிடுச்சுன்னு சொல்லி அவரே சொல்றார் மரணப்படுத்தி. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
மாசா அழாதாதீங்க அப்படி சொல்லிட்டு போட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் கேட்டா, நண்பர்களே, உலகத்தில் வாழும்போது பயந்து வாழும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு பயப்படணும், ஒவ்வொரு பேச்சையும் சேர்றதுக்கு பயப்படணும், ஒவ்வொரு ஆளை பற்றியும் குறை சொல்றதுக்கு பயப்படணும், ஒவ்வொரு பாவத்தையும் சேரத்துக்கு பயப்படணும், ஒவ்வொரு கெட்ட குணத்தையும் பெறுவதற்கு பயப்படணும். எந்த பேச்சு, எந்த பாவம், எந்த குணம், எந்த பார்வை, எதை கேட்டது, எதை செய்தது, எதை பெற்றது, எதை பிடித்தது, எங்கே போனது, எங்கே நடந்தது, என்ன செய்தது, உன் ஈமானை பறிக்கும் என்று சொல்லிவிட முடியும். அப்படியே மோசம். உஸ்தாதுக்கு சேகநாயகம் உதயபுரி ஐயாவுக்கு கவலையா தாண்டது. என்கிட்ட ஓதின பையன் என் சீடராக இருந்த இப்படி போயிட்டானே, ஈமான இறந்துட்டு போயிட்டானேன்னு சொல்லி 40 நாட்களாக ஆழ்ந்தாங்களாம் உதயபுரி ஐயான் ரஹ்மத்துல்லாஹ். 40 நாட்களுக்கு பிறகு ஈமானை பறிகொடுத்து விட்டு மரணம் அடைந்த என்னுடைய மாணவரை உதயபுரி ஐயால் கனவிலே பார்க்கிறார்கள். சும்மராஹு பின் நௌமி வஹுவ இஸ்ஹபு இலா ஜஹன்னம். தன் மாணவரை உஸ்தாது பெருந்தகை உதை கனவிலே பார்க்கிறார். மாணவரை மலக்குமார்கள் நரகத்துக்கு கூட்டு போவதை பார்க்கிறார். ஈமானை இழந்தவரே நரகத்துக்கு போறார். கனவுலேயே கேட்கிறாங்க புதலே பணியார், நீ ஐக்கிய செய்கின் நசாலுல்லாஹு மாரிஃபத்தானிக்க. மாணவா, என்னுடைய மாணவர்களையே நீ தானே ரொம்ப ஓதன, ரொம்ப திறமையான ஆளாக இருந்த. உன்ன மாதிரி திறமையான ஒரு மாணவன் எனக்கு கிடைக்கலையே. ஆனா நீ மௌத்தாகும் போது ஈமான பறி கொடுத்துட்டியே. அல்லாஹ் உண்டாலா நீ என்ன செஞ்ச, எதனால உன் ஈமான அல்லாஹ் பிடுங்கனா, உன் ஈமா எந்த பாவத்தினால போச்சு உனக்கு தெரிஞ்சிச்சா என்று கேட்கிறான். அந்த மாணவர் சொன்னாரு, நீ சலாசத்தின், நான் ஒரு 3 பாவம் செஞ்சேன். அந்த 3 பாவத்தினால நான் எதை இழந்துட்டேன், ஈமான பறி கொடுத்துட்டேன். அல்லாஹ் பாதுகாப்பு. அந்த 3 பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது, மட்டுமல்ல எந்த பாவத்தையும் செய்துவிடக்கூடாது. அவர் சொன்னார், முதலாவதாக அவ்வளவா, முதலாவது பாவம் பின் நமீமதி. நான் நிறைய பேரை பற்றி கோல் பண்ணிருக்கிறேன். நிறைய பேரை பற்றி என்ன சொன்னேன், கோல் பண்ணேன். இவரை பற்றி அவர்கிட்ட கோல் சொல்றது, அவரை பற்றி இவர்கிட்ட கோல் சொல்றது, நல்லவன மாதிரி பேசுனேன். அவன் என்ன பண்ணுவான், நம்பி சொல்லுவான். நல்லவன் போல தெரிஞ்சு சொல்லி அவனோட வருத்தத்தை எல்லாம் கொண்டுவான், அவனுடைய குறைகளை எல்லாம் சொல்லுவான், கவலைகளை எல்லாம் சொல்லுவான், பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுவான். நல்லவன் சொன்னா நல்லது செய்வான் என்று ஆறுதலுக்காக ஒரு எதையாவது சொல்லியிருப்பான். அதை கேட்டு சம்பந்தப்பட்ட ஆட்டத்தில் கோல் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி கோல் சொன்னேன். முதலாவது பாவம். அப்போ கோல் சொல்றது எவ்வளவு பெரிய பாவங்க. ஈமான பிடிக்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பான தேவையா. கோலை சொல்லி ஈமான பறி கொடுக்கமா, போனா கிடைக்குமா ஈமா, அல்லாஹ் பாதுகாப்பு. 2வது அவர் சொன்னாரு, பில் ஹசதி, போராமைப்பட்டு அதனால் இது ஈமானை நான் இழந்தேன். ஹசத்து அசுஹாபி, உலகத்திலே வாழ்ந்த பொழுது சக நண்பர்களை பார்த்து, சக தோழர்களை பார்த்து போராமப்பட்டு, எனக்கு எவ்வளவோ அல்லாஹ் கொடுத்தான், அதையெல்லாம் பெருசா பார்க்காம என்னை விட ஒருத்தனுக்கு அல்லாஹ் பெருசா கொடுத்தான், அவனை பார்த்து நீ போராமப்பட்ட. ஏன்டா போராமப்படுற, தேவைப்பட்ட அல்லாஹ்ட்ட கேளுடா. ஒரு பணக்காரனா இருக்கிறானா, போராமப்பட்டு உனக்கு என்ன கிடைக்கும் போது, அல்லாதே அந்த பணத்தை எனக்கு கூட அல்லாத கேளு. திறமையா இருக்கிறானா, எதுக்கு போராமப்படுறியா, அவனுக்கு நீ நிலமா திறமையை கொடுத்த, எனக்கும் கூட. அவன் வீடு பெருசா இருக்குதா, போராமப்படாத, என் வீட்டை பெருசா இருக்கு, அல்லாத கேளு. என்னுடைய சக தோழர்களை பார்த்து நான் போராமைப்பட்டேன். இது 2வது பாவம். இப்போ 3வது அந்த மாணவர் சொன்னாரு, நான் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, ஒரு நோய் எனக்கு வந்துச்சு. ஒரு வீணாப்பண மருத்துவர்கிட்ட நான் போனேன். அந்த வீணாப்பண மருத்துவர் சொன்னாரு, தம்பி உனக்கு இந்த நோய் உன்னை விட்டு போகணுமா, நீ வருஷத்துக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சட்டி நிறைய சாராயம் குடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு சட்டி நிறைய சாராயம் எடுக்கணும். அந்த சாராயத்தை நீ குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு காலி பண்ணணும், அப்போதான் நீ நல்லா இருப்பன்னு சொல்லி ஒரு மருத்துவர் சொன்னாரு. என்னுடைய உடல் நலத்தை கவனத்தில் கொண்டு
சாராயம் குடிச்சா ஒரு நோய் போயிடும் என்று அந்த மருத்துவர் சொன்னாரே, அந்த பேச்சை கேட்டு என்னுடைய ஆயுள் காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு முறை சாராயம் குடிச்சேன், அதனால ஈமானை இழந்தேன். நல்லா பாதுகாப்பான ஓல் சொல்வது, புறம் பேசுவது, மது குடிப்பது, இந்த 3 காரியங்களும் ஈமானை பறிக்கும் காரியங்கள். அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.